दयालु पिता, हम तेरा धन्यवाद करते हैं। ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். अगर तू नहीं बोलता मैं नहीं बोल पाऊंगा। ஆண்டவரே நீர் பேச விட்டால் நாங்க பேச முடியாது ஆண்டவரே. अगर तू कार्य नहीं करता हम छुटकारा नहीं पा सकेंगे। ஆண்டவரே நீர் கிரியை செய்யாத பட்சத்திலே நாங்கள் விடுதலை ஆக முடியாது. अगर तू उपस्थित नहीं होता तो सारी बातें व्यर्थ हो सकती। நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிராவிட்டால் எங்களுடைய எல்லா காரியங்களும் ஒண்ணில்லாம போயிரும் ஆண்டவரே. मैं पूरे पूरे आपके ऊपर निर्भर होना चाहता हूँ ஆண்டவரே நான் முழுவதும் முழுவதும் உம்மையே சார்ந்து கொள்ள விரும்புகிறேன். और तेरे वचन के ऊपर विश्वास रखना चाहता हूँ। உம்முடைய வசனத்தின் மேல நான் விசுவாசம் வைக்க விரும்புகிறேன். अपनी बात नहीं तेरी ही बात चलने के लिए आपके हाथों में मैं छोड़ता हूँ। என்னுடைய காரியங்கள் அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேற உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். यीशु के नाम में प्रार्थना मांगते हैं पिता। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. प्रभु यीशु मसीह के मधुर नाम से आप सबों को मैं फिर से नमस्कार करता हूं। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் மறுபடியுமாக உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறேன். इस अवसर को मैं बहुमूल्य समझ करके आपके बीच में खड़ा हूं। இந்த வாய்ப்பை மிகவும் பிரதானமாக எண்ணி நான் உங்கள் மத்தியிலே நான் நிற்கிறேன். जब इस संदेश को तैयार करने के लिए आज सवेरे मैं उठ करके तैयार कर रहा था, प्रभु ने आज सुबह कुछ बातों को मेरे मन में डाला। நான் எப்பொழுது இந்த செய்தியை ஆயத்தப்படுத்துவதற்காக நான் தேவ சமூகத்திலே காத்திருந்தேனோ இன்னைக்கு காலையில ஆண்டவர் எனக்குள்ள சில காரியங்களை போட்டார். आज की संदेश को आज की सुबह प्राप्त करने के लिए प्रभु ने मेरी मदद किया। இந்த நாளின் செய்தியை இந்த நாளின் காலையிலே பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். प्रभु आपसे और मुझसे बातें करने पाए। ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுவாராக. ये बात सच है कि हमारा प्रभु जीवित परमेश्वर है, वह लोगों से बातें करने वाला। நாம் அறிந்திருக்கிறபடி நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறவர், ஜனங்களோடு பேசுகிறவர். हमारे कैंपस में रविंदर करके एक भाई है जो इलेक्ट्रिकल डिपार्टमेंट में कार्य करते हैं। நம்முடைய வளாகத்தில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ரவீந்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் உண்டு. उनकी गवाही का एक टुकड़ा मैं सुन रहा था। एक कमरा में बैठते हुए वो दूसरा कमरा में प्रचार कर रहे थे। वो அவருடைய சாட்சியின் ஒரு சின்ன பகுதியை நான் கேட்டேன். அவர் ஒரு அறையில இருந்து கொண்டு இன்னொரு அறைக்கு அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். मैं मेरा कमरा में स्कूल में बैठा हुआ था। நான் என்னுடைய ஸ்கூல்ல நான் ஒரு அறையில இருந்தேன். मेरा कमरा में बैठा हुआ था। என்னுடைய அறையில நான் இருந்தேன். और रविंदर भाई हमारे स्कूल में काम करने वाले वर्कर्स के लिए एक बड़ा हॉल जो चैपल कहते हैं हमारे स्कूल में, वहां अपनी गवाही को और प्रचार को कर रहे थे। நம்முடைய ஸ்கூலுடைய சாப்பல்ல அவர் இருந்து அங்கே வேலை செய்யற கொஞ்சம் பேருக்கு அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். वे जैसे प्रभु में आए उनकी बातों को गवाही के रूप में कह रहे थे। இயேசுவினிடத்திலே அவர் எப்படி வந்தார் என்பதை சாட்சியின் வாயிலாக சொல்லிக் கொண்டிருந்தார். एक बात जो हमारे बड़े भैया के मुख से बार बार निकलती है, वो बात उनको प्रभु के पास खींचने की ताकत रखती थी। நம்முடைய அண்ணனுடைய வாயிலிருந்து அடிக்கடி வருகிற ஒரு வார்த்தை அவரை கிறிஸ்துவண்டையில இழுப்பதற்கு போதுமானதா இருந்தது. वो भैया के साथ कहीं मीटिंग में कुछ और काम के लिए शायद गए हुए। நம்முடைய அண்ணனோடு கூட ஊழியத்திலே கூட்டங்களிலே உதவி செய்வதற்காக போயிருந்தார். जब भैया बार बार बोलते हैं कि प्रभु ने मुझसे बातचीत किया, அண்ணன் அடிக்கடி இப்படியாய் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், ஆண்டவர் இடத்திலே பகிர்ந்து கொண்டார். मैं कमरा में मेरा काम करते हुए वो मुझे नहीं देखे, मैं रविंद्र भाई को नहीं देखा, मैं सुन रहा था। நான் என்னுடைய வேலையோடு கூட நான் ரவீந்திர பிரதரையும் பார்க்கல, அவர் இனியே பார்க்கல, ஆனால் அவருடைய காரியங்களை கேட்டுக்கொண்டிருந்தேன். क्योंकि मेरा आदत यह है कहीं से अगर वचन आता है मेरे दिल ऐसे खुल जाता सुनने के लिए। இது என்னுடைய பழக்கமா இருக்கிறது. வசனம் எங்கிருந்து கேட்டாலும் சரி என்னுடைய இருதயம் உடனே திறந்து விடும். चाहे ऊपर से परमेश्वर की ओर से हो, ஒருவேளை மேலிருந்து ஆண்டவரிடத்தில் இருக்கலாம், या किसी प्रभु के दास के द्वारा क्यों न हो, அல்லது ஏதாவது ஆண்டவருடைய தாசரிடத்தில் இருந்து இருக்கலாம், या मेरी अपनी बेटी के मुख से क्यों न हो, அல்லது என்னுடைய மகளுடைய வாயிலிருந்தாக இருக்கட்டும், मेरे दिल का द्वार ऐसे खुल जाता है ताकि वचन मेरे अंदर प्रवेश करे और कार्य करे। என்னுடைய இருதயம் எப்படியாய் திறந்து விடும் ஏனென்றால் வசனம் எனக்குள்ளே வந்து அது வேலை செய்யும்படியா. मैं रविंदर भाई के उस वचन को सुन रहा था। நான் இந்த வசனத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். मैं कमरा में बैठ के अकेले बैठ के सुन रहा था। நான் என்னுடைய அறையிலே தனியா இருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். वो कह रहे थे, அவர் சொன்னாரு, बड़े भैया बार बार कहते हैं कि प्रभु ने मुझसे बातचीत किया, ये कैसे संभव है?
பெரியண்ணன் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க, ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இது எப்படி சாத்தியமாகும்? मैं तो किसी के मुंह से इसे कभी सुना ही नहीं हूं। நான் யாருடைய வாயிலிருந்து இதுவரைக்கும் அப்படி கேட்டதே இல்ல. ये कैसा प्रभु का दास है कि वो बोल रहे हैं, हिम्मत से बोल रहे हैं कि प्रभु ने मुझसे बातचीत किया। இது எப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன், அவர் சொல்றார் ஆண்டவரிடத்துல பேசுறார் என்று சொல்லி. ये बातें उनको फिर सभा में फिर बातों में खींचते ले गई। ஓ, அந்த கூட்டங்களிலே இவரை இந்த வார்த்தையானது இன்னும் அதிகமாய் ஆண்டவரிடத்தில் இழுத்துக்கொண்டே இருந்தது. एक दिन प्रभु ने उनको छुआ। ஒரு நாளிலே ஆண்டவர் அவரை தொட்டார். आज पक्के प्रभु के दास या विश्वासी के रूप में प्रभु के लिए गवाही दे रहे हैं। இப்பொழுது அவர் நல்ல முதிர்ச்சி அடைந்த ஒரு விசுவாசியாக மற்றவர்களுக்கு தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறார். आज मैं आपसे कहने के लिए चाहता हूं, நான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். भले मैं उस प्रकार योग्य नहीं हूं, उतना बड़े योग्यता के साथ यहाँ खड़ा नहीं हूं, बड़ा प्रचारक रूप में यहाँ खड़ा नहीं हूं। நான் பெரிய ஒரு தகுதி உள்ளவனாக, திறமைசாலியாக, ஒரு பெரிய பிரசங்கியாக உங்கள் மத்தியிலே அல்ல. मैं यहाँ बार बार आके प्रचार करने वाला भी नहीं हूं। இங்கே அடிக்கடி வந்து பிரசங்கிக்கிறவனும் அல்ல. भले अनुवाद करता हूं, நான் மொழிபெயர்ப்பது मुझे मालूम है उसका अभिषेक मेरे ऊपर है, ஆனால் எனக்கு தெரியும் அவருடைய அபிஷேகம் எனக்கு மேலாக இருக்கிறது. लेकिन आज मैं आपसे कहने के लिए चाहता हूं, நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன், आपसे प्रभु आज बातें कर सकता। ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேச முடியும். मेरे दाहिने ओर बैठने वाले, என்னுடைய வலதுபுறத்தில் உட்கார்ந்து मेरे बाएं ओर बैठने वाले, என்னுடைய இடதுபுறத்தில் உட்கார்ந்து आप छोटे हो, நீங்கள் சிறியவர்களா இருக்கலாம், TBS में पढ़ने वाले क्यों न हो, நீங்கள் பைபிள் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்டா आप இருக்கலாம், कोई भी बड़े मेरे से उम्रदार क्यों न हो, நீங்கள் ஒருவேளை பெரியவர்களாக இருக்கலாம் வயதிலே, अगर आपका दिल वचन के लिए खुला रहता, ஒருவேளை உங்களுடைய இருதயம் ஆண்டவருடைய வசனத்துக்காக திறந்திருக்குமே, फिर से कहने के लिए चाहता हूं, நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன், आप अपने हृदय के द्वार को बंद करके यहाँ बैठ सकते हैं। ஒருவேளை உங்களுடைய இருதயத்தின் கதவுகளை அடைத்துக் கொண்டே நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கலாம். आप उतने कठोर मन वाले हो सकते हैं कि आप अपने हृदय के द्वार को आप खुद बंद कर सकते हैं। நீங்கள் அவ்வளவு கடினமான ஒரு மனிதனாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு, நீங்களே உங்களுடைய இருதயத்தின் வாசலை அடைப்பதற்கு. अगर आपके मन में प्रभु बातें करना चाहता है, ஒருவேளை உங்களோடு கூட ஆண்டவர் பேச விரும்புவாரேயானால் किसी के प्रति के गलत विचार को छोड़िए, மற்றவர்கள் மேல இருக்கிற தவறான எண்ணங்களை விட்டு விடுங்கள். चाहे सुरेश भाई के ऊपर क्यों न हो, ஒருவேளை சுரேஷ் பிரதருக்கு மேலாக இருக்கலாம், या मेरे ऊपर क्यों न हो, ஒருவேளை எனக்கு மேலாக या இருக்கலாம், हमारे बड़े भैया के ऊपर के क्यों न हो, அல்லது பெரியாண்ணன் மேல இருக்கலாம், या किसी जम्स के सेवक के ऊपर की बातें क्यों न हो, அல்லது ஜெம்ஸ்ல இருக்கிற யாராவது ஒரு ஊழியருக்கு மேல இருக்கலாம். उन गलत विचारों को हटाइए, அப்படிப்பட்ட தவறான எண்ணங்களை விட்டு விடுங்கள், उन बातों को हटाइए। அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விடுங்கள். अगर हटाएंगे, ஒருவேளை प्रभु आज இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு आपसे बातें कर सकता। ஆண்டவர் உங்களோடு பேச முடியும். मैं मेरे संदेश के लिए ऐसे एक टाइटल देना चाहता हूं, இன்றைக்கு இந்த என்னுடைய செய்திக்கு நான் இப்படியாக ஒரு தலைப்பை கொடுக்க मेरे விரும்புகிறேன். संदेश को मैं थोड़ा जल्दी खत्म करके प्रार्थना में ले जाने के लिए चाहता हूं। நான் இந்த செய்தியை நான் கொஞ்சம் வேகமாய் சொல்லிவிட்டு ஜெபத்திலே நடத்த விரும்புகிறேன். 1 घंटा में प्रचार कर सकता हूं, लेकिन 1 घंटा मैं नहीं ले सकता हूं, क्योंकि मैं समय के पहले खत्म करने के लिए चाहता हूं। நான் 1 மணி நேரம் நான் பேச முடியும், ஆனால் அதற்கு முன்பதாக நான் முடிக்க விரும்புகிறேன். मैं समय के पहले ही खत्म करने के लिए चाहता हूं। நான் நேரத்துக்கு முன்பதாக முடிக்க விரும்புகிறேன். मेरी बात को कृपया ध्यान पूर्वक सुने, என்னுடைய காரியங்களை கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். मैं शीर्षक देना चाहता हूं, நான் தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன், प्रभु के वचन की सामर्थ। ஆண்டவருடைய வசனத்தின் வல்லமை. प्रभु के वचन की सामर्थ। ஆண்டவருடைய வசனத்தின் வல்லமை. हमारे पास एक वचन नहीं दिया गया है, நம்மிடத்திலே ஒரு வசனம் அல்ல, अनगिनत நாம் यानी எண்ண पूरे முடியாத वचनों से भरी हुई एक मोटी सी किताब दी गई है। ஏராளமான வசனங்களை உள்ளடக்கின ஒரு மொத்த புஸ்தகம் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. मुझे मालूम नहीं आप इन वचनों को किस रूप से किस ढंग से पढ़ते हैं। நீங்கள் இந்த வசனத்தை எப்படியாக என்ன முறைமையிலே படிக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. मैं इस वचन को एक इक्वेशन देना चाहता हूं, बाद में एक इक्वेशन बनाना चाहता हूं इस वचन के लिए। நான் இந்த வசனத்துக்கு ஒரு காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். एक इक्वेशन, एक फार्मूला, जैसे मैथमेटिक्स में कहते हैं, ஒரு மேத்ஸ்ல இருப்பது போல ஒரு ஃபார்முலாவை கொடுக்க விரும்புகிறேன். a plus b whole square, a minus b whole square, a square minus b square, इस प्रकार का मैथमेटिक्स में जैसे फार्मूला कहा जाता है, மேத்ஸ்ல இப்படியான ஃபார்முலாஸ் நிறைய நம்ம பார்க்கறோமே, அதே போல उस वचन का भी एक छोटा सा फार्मूला मैं देना चाहता हूं। இந்த வசனத்துக்கு நான் ஒரு ஃபார்முலாவை கொடுக்க விரும்புகிறேன். लेकिन पहले समझिएगा, முதலாவதாக புரிந்து ये கொள்ளுங்கள், वचन में इतनी बड़ी सामर्थ है, இந்த வசனத்திலே அவ்வளவு வல்லமை உண்டு, वो कुछ भी कर सकता। அது
என்ன வேணாலும் செய்யும். वो हत्यारा को प्यारा बना सकता कोलेगार அவ கொலைகாரனை ஒரு அன்பானவனாய் மாற்ற முடியும். एक हत्यारा को प्यारा बना सकता ஒரு கொலையாளியை ஒரு அன்பு செலுத்துகிறவனாக மாற்ற முடியும். मरा हुआ शरीर को जिला सकता மரித்து போன சடலத்திலே உயிரை கொண்டு வர முடியும். गूंगा को बोली दे सकता ஊமையா இருக்கிற ஒரு மனிதனுக்குள்ளே வார்த்தைகளை கொண்டு வர முடியும். इसी कन्वेंशन में कुछ साल पहले एक गूंगा आया था இதே இடத்துல கன்வென்ஷன்ல கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு ஊமையான மனிதன் வந்தார். वही मैं रविंदर की जो गवाही को फिर यहाँ दोहराने के लिए चाहता हूँ அந்த ரவீந்தருடைய அந்த சாட்சியை இங்கே மறுபடியும் கொண்டு வர जो விரும்புகிறேன். रविंदर भाई वही कमरा में कह रहे थे मैं दूसरा कमरा में बैठ के सुन रहा था நான் ரவீந்தர் பிரதர் ஒரு அறையில இருந்து பேசினதை இன்னொரு அறையில கேட்டுக்கொண்டிருந்தேன். उन्होंने कहा அவர் சொன்னாரு, एक व्यक्ति गूंगा बीच में बन गया सयाना व्यक्ति बीच में गूंगा बन गया அங்கே ஒரு மனிதன் இடையிலே ஆரம்பத்தில் இருந்தல்ல இடைப்பட்ட நாட்களிலே அவர் திடீரென்று ஊமையாகி விட்டார். वो एक सप्ताह से कुछ दिनों से उनका मुंह बंद हो गया ஒரு வாரமாக சில நாட்களாக அவன் திடீரென்று ஊமையாகி விட்டார். एक शब्द एक अक्षर भी बोल नहीं पाया ஒரு எழுத்தோ ஒரு வார்த்தையோ அவனாலே பேச முடியவில்லை. एक भी बोल नहीं पाया ஒண்ணுமே பேச முடியல. जैसे जन्म लिया हुआ बच्चा बोल नहीं सकेगा वैसा ही எப்படி பிறந்த குழந்தை எதுவுமே பேச முடியாதோ அப்படியாய் மாறிவிட்டான். कितनी बड़ी चिंता रहेगा எவ்வளவு பெரிய கவலையா अभी भी இருக்கு. मेरे गांव में एक व्यक्ति को जानता हूँ இப்பொழுது என்னுடைய கிராமத்துல ஒரு மனிதனை நான் அறிவேன். कई सालों से मुंह की बोली बंद है அவர் अनेक ஆண்டுகளாக அவருடைய வாய் கட்டப்பட்டிருக்குது. वो कितना हिम्मत से बोलते हैं उनका आवाज क्या है कितना उसमें ताकत मैं जानता हूँ அவருடைய வார்த்தையில இருக்கிற சத்தம் வல்லமை இதை நான் அறிந்திருக்கிறேன். मेरे गांव में अभी भी रहते हैं அவர் என்னுடைய கிராமத்துல இப்பவும் இருக்கிறார். मुझसे उम्रदार है मुझसे उम्रदार है என்னை காட்டிலும் வயது முதிர்ந்தவர். लेकिन अभी ஆனா இப்போ उनका मुंह में एक अक्षर भी आप नहीं सुन पाएंगे அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வர மாட்டேங்குது. एक शब्द भी नहीं सुन पाएंगे அவர் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்குது. गाड़ी चलाएंगे அவர் பைக் ஓட்டுறாரு, कार भी चलाएंगे அவர் 4 வீலர் ஓட்டுறாரு. लेकिन कुछ सालों से उनका उम्र मेरे ख्याल से अभी 60 என்னுடைய 65 हो सकता है या 60 எண்ணத்தின்படி ஒரு 60 வயதுக்கு அந்த மாதிரி இருக்கும். लेकिन कई सालों से उनको मुंह की बोली बंद है ஆனால் अनेक ஆண்டுகளாக பேச முடியாதவனாய் இருக்கிறார். मैं उनकी बात को छोड़कर वो रविंदर की बात पर आने के लिए चाहता நான் हूँ இப்பொழுது ரவீந்தருடைய சாட்சிக்கு வர இருக்கிறேன். वही भाई जो मुंह की बोली बंद थी वो यहाँ लाए गए அந்த வாய் கட்டப்பட்ட ஒரு மனிதன் இங்கே கொண்டு வரப்பட்டார். ये कन्वेंशन में लाए गए இந்த கன்வென்ஷனுக்கு கொண்டு வரப்பட்டார். वहां प्रचारक महोदय उनके लिए प्रार्थना कर रहे थे இங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பிரசங்கியாளர் அவருக்காக ஜெபித்தார்கள். उनके लिए वचन को बोलने लगे அவருக்கு என்று வசனத்தை சொன்னாரு. वचन के लिए वचन की जो सामर्थ्य वो अपना कार्य करने लगा வசனத்தினுடைய வல்லமையானது அங்கே வேலை செய்ய तो ஆரம்பித்தது. रविंदर भाई ने कहा அவர் ரவீந்தர் சொன்னாரு, उनका कई प्रकार का बंधन शरीर में था அவருக்கு अनेक விதமான சரீரத்திலே கட்டுகள் இருந்தது. उनका मुंह का बंधन खुला அவருடைய வாயின் கட்டு அவிழ்ந்தது. उसी मीटिंग में यीशु कहने लगा அதே கூட்டத்துல இயேசு என்று சொல்ல ஆரம்பித்தார். मेरे प्रियो எனக்கு அருமையானவர்களே, इस वचन में इतनी बड़ी सामर्थ्य है இந்த வசனத்திலே அவ்வளவு வல்லமை உண்டு. वो मरा हुआ शरीर को जिला सकता அவர் மரித்த பிரேதத்திலே உயிரை கொண்டு வர முடியும். आज இன்றைக்கு आपसे सीधा प्रश्न पूछने के लिए चाहता हूं இன்றைக்கு நான் உங்களுக்கு நேரடியாய் கேட்க விரும்புகிறேன். इतने वचन को आप कितना महत्व देते हैं இவ்வளவு மகிமையான இந்த வசனத்திற்கு நீங்கள் எவ்வளவு நீங்கள் ஒரு பெரிய ஒரு மகத்துவமான இடத்தை கொடுக்கிறீர்கள், மேன்மையான இடத்தை கொடுக்கிறீர்கள். यहाँ रोहतास जोन में तिलौत में हमारी कलीसिया है இங்கே திலோத்துல நம்ம ரோத்தாஸ் ஒரு சர்ச் இருக்குது. वहां जाएंगे तो उपस्थिति को चखे बिना बाहर नहीं आएंगे அங்கே நீங்க போனீங்கன்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராம வர முடியாது. आप उस कलीसिया में जाएंगे जरूर उपस्थिति को देख ही चले आएंगे நீங்கள் அந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராம வர முடியாது. कभी कभी मुझे मन करता है प्रचार करने के लिए नहीं उस चर्च में बैठने के लिए சில நேரங்கள நான் நினைப்பேன் பிரசங்கம் பண்றதுக்காக இல்ல அந்த சர்ச்சில் போய் உட்கார்ந்துட்டு வர்றதுக்கு. हमारी जेम्स की कलीसिया है நம்முடைய ஜெம்ஸ்னுடைய சர்ச் उनके पास्टर का आराधना कर चलाने की तरीका बातें ये सारी डिसिप्लिन सारी बातों को अगर आप देखिएगा ஒருவேளை அந்த சபையிலே அந்த பாஸ்டர் நடத்துகிற காரியங்கள் அங்கே இருக்கிறதான ஒழுங்குமுறைகள் இவைகளை நீங்கள் आप பார்ப்பீர்களா, खुद चकित होंगे நீங்கள் ஆச்சரியமாய் விடுவீர்கள். लेकिन उनका जीवन की बातें क्या है मालूम है ஆனா அவருடைய வாழ்க்கையின் காரியம் என்ன தெரியுமா? पास्टर साहब की जीवन की एक गवाही है
அந்த பாஸ்டருடைய வாழ்க்கையின் சாட்சி. मैं यहाँ जो बाइबल पढ़ने वाले आपसे मैं अनुरोध करने के लिए चाहता हूँ, இங்கே பைபிள் காலேஜ்ல இணைய வந்திருக்கிற படித்து கொண்டிருக்கும் உங்களிடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். भाई लोगों से बहन लोगों से मैं विनती करने के लिए चाहता हूँ, நான் சகோதர சகோதரிடத்திலே இதை சொல்ல விரும்புகிறேன். उस भाई से एक बात को मैं सीखता हूँ, आप भी सीखने पाए. அந்த சகோதரிடத்திலே நான் எதை கற்றுக்கொண்டேனோ அதை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். मैं जब भाग लेने के लिए जाता हूँ, मुझे प्रचारक रूप में बना करके प्रचार करा देते हैं. அங்க நான் அதை அட்டெண்ட் பண்றதுக்காக போவேன். ஆனா என்ன அவர் பிரசங்கியா மாத்தி விடுவார். लेकिन वो क्या कहते हैं, என்ன செய்வாரு, घर में வீட்டுல पत्नी 3 बच्चे, அவருடைய மனைவி 3 பிள்ளைகள், घंटों घंटों तक बाइबल पढ़ने वाले, மணிக்கணக்கா மணிக்கணக்கா வேதத்தை வாசித்துக் கொண்டே இருப்பார்கள். घंटों घंटों तक बाइबल पढ़ने वाले. மணிக்கணக்காக வேதத்தை வாசிப்பார்கள். क्यों सामर्थ उसके कलीसिया में है? ஏன் அந்த சபையில வல்லமை வெளிப்படுது? वो जाते समय उनकी क्षेत्र में क्यों प्रभु का कार्य है? அவர் போறதுனால அவருடைய ஃபீல்ட்ல ஏன் ஆண்டவருடைய காரியங்கள் வெளிப்படுது? वो खुद नहीं बताया, लेकिन मैंने जांचा. அவர் அவராகவே சொல்லல, நானே அறிந்து கொண்டேன். मैंने जांचा कि हाँ, ये व्यक्ति घंटों घंटों बाइबल खोल के बैठने वाले. இவர் மணிக்கணக்காக வேத வசனத்தை அவர் வாசிக்கிறவர். छोटे छोटे बच्चे हैं, சின்ன சின்ன பிள்ளைங்க, क्या कोई काम नहीं है उनके पास? வேற வேலை இல்லையா அவங்களுக்கு? लेकिन वे बैठ के वचन को घंटों तक पढ़ने वाले हैं. ஆனால் அவர்கள் உட்கார்ந்து மணிக்கணக்கா வேதத்தை வாசிக்கிறார்கள். मैं आपको छोटा सा चुनौती आपके लिए मेरे लिए मैं देना चाहता हूँ. நான் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு சவாலை நான் விட விரும்புகிறேன். जरूर हम सेवकाई में हैं, நாம் ஊழியத்தில் இருக்கிறோம், जरूर हम दूसरे काम में व्यस्त हैं, நாம் மற்ற வேலைகளிலே நாம் பிஸியாக இருக்கிறோம். लेकिन ஆனா ये नहीं कह सकते हैं ஆனால் இதை நாம் சொல்ல முடியாது, उतना समय बाइबल पढ़ने के लिए मैं नहीं दे सकता हूँ. அவ்வளவு நேரத்தை பைபிள் படிக்கிறதுக்கு என்னால கொடுக்க முடியாது. मैं आप नहीं कह सकते हैं, நீங்களும் நானும் இதை சொல்ல முடியாது. आप और मैं नहीं कह सकते कि उतना समय बाइबल पढ़ने के लिए मैं नहीं दे सकता हूँ. நீங்களும் நானும் சொல்ல முடியாது, அவ்வளவு நேரம் வேதத்தை படிப்பதற்கு என்னால கொடுக்க முடியாது. क्या आपसे प्रभु छुटकारा दिलाना आप चाहते हैं? உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? आपकी बोली में लोग छुटकारा पाने के लिए चाहते हैं, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக மற்றவர்கள் விடுவிக்கப்பட விரும்புகிறீர்களா? या आप जहां जाते हैं वहां प्रभु की उपस्थिति अपने आप देखना चाहते हैं? நீங்கள் போகிற இடத்தில் எல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா? वहां आप जाने के चलते, நீங்க அங்க போறதுனால, फिर से कहने के लिए चाहता हूं, நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், आप वहां जाने के चलते நீங்க அங்க போனது நிமித்தமாக क्या प्रभु के कार्य, प्रभु की उपस्थिति को आप देखना चाहते हैं? ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய வேலைகளையும் கிரியைகளையும் பார்க்க விரும்புறீங்களா? ये सारी बातें वचन में छिपी हुई है. இந்த எல்லா காரியங்களையும் வசனத்தில் அடங்கி இருக்கிறது. आपके व्यक्तिगत जीवन की जो प्रभु के साथ संबंध, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம், उसको कोई नहीं देख सकता. केवल आपके पारिवारिक लोग शायद देख सकते हैं, घर में बैठने वाली पत्नी बच्चे देख सकते हैं, कोई नहीं देख सकता. அந்த ஐக்கியத்தை வேற யாருமே பார்க்க முடியாது. உங்க வீட்ல இருக்கிற மனைவி பிள்ளைகள் ஓரளவு பார்க்கலாம். आज प्रभु आपसे बातें करने के लिए चाहता, நான் ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். खुलम बातें करने के लिए चाहता. ஆண்டவர் மிகவும் தெளிவான விதத்திலே ஆண்டவர் பேச விரும்புகிறார். आज वचन से आपसे बातें करने के लिए चाहता. இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேச விரும்புகிறார். प्रभु कहता है, मैं सारी बातें मेरे वचन में लिख करके रखा हूं. ஆண்டவர் சொல்கிறார், நான் எல்லா காரியங்களையும் இந்த வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். यूहन्ना जो प्रभु के नजदीकी एक चेला था, யோவான் ஆண்டவருக்கு மிக அருகாமையில் இருக்கிற சீஷனாக இருந்தார். वो नजदीकी चेला था. அவன் மிகவும் நெருக்கமான ஒரு சீஷன். बाइबल कहती है வேதம் சொல்கிறது, यीशु से प्यार करता था. இயேசுவினிடத்திலே அவன் சிநேகம் அன்பு ये வைத்திருந்தவன். यूहन्ना जो यूहन्ना रचित सुसमाचार को लिखा, यीशु से प्रेम करता था. இந்த யோவான் சுவிசேஷத்தை எழுதின அந்த யோவான் ஆண்டவரை மிகவும் நேசித்தவர். वो यूहन्ना यीशु जब बातें करता है, छाती की ओर झुककर पूछने वाला था. இயேசுவினுடைய மார்பிலே சாய்ந்து அவருடைய வசனங்களை கேட்டவர். यीशु के छाती की ओर झुककर पूछने वाला था. அவருடைய மார்பிலே சாய்ந்து அவரிடத்திலே காரியங்களை கேட்கிறவர். ये यीशु के मुख से अगर वचन निकलता है, இயேசுவினுடைய வாயிலிருந்து வசனங்கள் புறப்படுமையானால், मैं साइंस पढ़ाता हूं इसलिए वो स्पीड का साउंड, वेलोसिटी ऑफ साउंड को मैं जानता हूं.
நான் சயின்ஸ் படித்திருக்கிறதுனால அந்த வார்த்தையினுடைய அந்த Speed. வேகத்தை ஸ்பீடை நான் அறிந்திருக்கிறேன். जहां से वचन निकलता है या बोली निकलती है, எங்க இருந்து வசனம் புறப்படுகிறதோ जो व्यक्ति पहला व्यक्ति है முதலாவது மனிதன் उसके कान में ज्यादा प्रभाव पड़ता, அவனுடைய காதுகளிலே அதிகமான தாக்கத்தை உண்டு பண்ணும். फिर जो दूर में रहता அதை காட்டிலும் தூரமா இருக்கிற இடத்துல उसके पास थोड़ा विलंब होके पहुंचता கொஞ்சம் காலதாமதமாக மற்ற இடத்துல அது பாஸ் ஆகும். और उसका क्वालिटी और उसका वॉल्यूम भी कम रहता. அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய தரமும் அதனுடைய சவுண்டும் அங்க குறைய ये ஆரம்பிக்கும். यूहन्ना कौन है? இந்த யோவான் யார்? यीशु की छाती की ओर झुकने वाला. இயேசுவினுடைய மார்பிலே சாய்ந்திருக்கிற சீஷன். यीशु का एक एक वचन उसका प्रभाव डालने वाला. ஆண்டவருடைய ஒவ்வொரு வசனமும் அவனுக்குள்ளே பாதிப்பை உண்டு பண்ணி वो இருக்கிறது. कहता है, சொல்லுகிறார் वचन प्रभु है, வசனம் அவர் தேவனாய் இருக்கிறார், वचन परमेश्वर है. வார்த்தை தேவனாய் இருந்தது. वो कहता है, அவர் சொல்லுகிறார் वचन परमेश्वर था. வசனம் தேவனாய் இருந்தார். आदि में वचन परमेश्वर था. ஆதியிலே வார்த்தை தேவனாய் இருந்தார். आप कभी इस वचन को देख पाते हैं? ஒருவேளை நீங்க அந்த வசனத்தை பார்ப்பீர்களானால் वर्ड इक्वल टू गॉड. அந்த वो जो वचन परमेश्वर के साथ जो है वहां तुलना किया गया. वो फार्मूला ये है, वर्ड इज इक्वल टू गॉड. இந்த ஃபார்முலா நான் சொல்லுவேன் என்று சொல்லியிருந்தேன். அது என்ன? வசனமும் இஸ் ஈக்குவல் டு ஆண்டவர். जिस प्रकार सामत प्रभु में पाई जाती है, எப்படி அந்த வல்லமையானது ஆண்டவரிடத்திலே காணப்படுகிறதோ, यूहन्ना रचित सुसमाचार उसका पहला अध्याय, யோவான் முதலாவது அதிகாரம், यूहन्ना रचित सुसमाचार उसका पहला अध्याय, யோவான் முதலாவது அதிகாரம் उसका पहला वचन को पढ़ेंगे. முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். उसका पहला वचन को पढ़ेंगे. यूहन्ना पहला अध्याय पहला वचन முதலாவது யோவான் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம் पढ़ेंगे. आदि में वचन था और वचन परमेश्वर के साथ था और वचन परमेश्वर था. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. मैं पास्ट टेंस में ही कहता हूं क्योंकि वचन ऐसे कहता है, वचन परमेश्वर था. நான் கடந்த காலத்தில் எப்படி வசனம் எழுதப்பட்டிருக்கிறதோ அப்படியே நான் சொல்லுகிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவர் தேவனாய் இருந்தது. मैं वचन से होने वाली 4 बातों को जल्दी जल्दी बताने के लिए चाहता हूं. இந்த வசனத்தின் மூலமாக நடக்கிற 4 காரியங்களை வேகமாக சொல்ல मेरा விரும்புகிறேன். शीर्षक ये है, என்னுடைய தலைப்பு இதுவாய் இருக்கிறது, वचन यानी प्रभु के वचन की सामर्थ. प्रभु के वचन की सामर्थ. ஆண்டவருடைய வசனத்தின் வல்லமை. ये वचन आपके जीवन में क्या कर सकता? இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? मैं सबसे पहले उत्पत्ति की ओर आपके ध्यान को ले जाने के लिए चाहता हूं. நான் முதலாவதாக ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்திலே உங்களுடைய கவனத்தை திருப்ப ये விரும்புகிறேன். वचन क्या कर सकता है? இந்த வசனம் என்ன செய்யும்? हम पढ़ने जा रहे हैं उत्पत्ति पहला अध्याय. இந்த முதலாவது அதிகாரம், उत्पत्ति पहला अध्याय ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் पहला और दूसरा वचन को पढ़ेंगे. 1 2 3 वचनों को पढ़ेंगे. 1 2 3 வசனங்களை வாசிக்கலாம். पढ़ेंगे उत्पत्ति पहला अध्याय 1 2 3 वचन. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1 2 3 வசனங்கள். आदि में परमेश्वर ने आकाश और पृथ्वी की सृष्टि की. पृथ्वी बेडौल और सुनसान पड़ी थी और गहरे जल के ऊपर अंधियारा था तथा परमेश्वर का आत्मा जल के ऊपर मंडराता था. जब परमेश्वर ने कहा उजियाला हो तो उजियाला हो गया. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. जहां बातें दिखाई ही नहीं पड़ती है वहां वचन बातों को बनाने वाला है. எங்கே காரியங்கள் ஒன்றுமே புலப்படவில்லையோ அங்கே வசனம் காரியங்களை செய்ய வல்லது. इसको अंग्रेजी में एक शब्द इस्तेमाल करते हैं, क्रिएटिंग. இந்த ஆங்கிலத்திலே சொல்லுகிறோம் கிரியேட்டிங், बनाना. அங்கே உண்டாக்குகிற காரியம். मनुष्य क्या करता है? மனிதன் என்ன செய்கிறான்? मान लीजिए पानी बनाने के लिए ஒருவேளை தண்ணீரை உண்டு பண்ண வேண்டுமானால் हाइड्रोजन ऑक्सीजन को लेकर के वो बनाता है. हाइड्रोजन ऑक्सीजन को लेके वो बनाता है. ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் இணைத்து அங்கே தண்ணீரை உண்டு लेकिन பண்ணுகிறோம். मेरा प्रभु आपके जीवन में क्या कर सकता ஆனால் है? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய जो விரும்புகிறார்? बातें है ही नहीं, எது அங்க ஒண்ணுமே இல்லையோ वहां परमेश्वर बातों को रखने वाला, देने वाला है.
அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் காரியங்களை செய்கிறவர், தருகிறவர். बाइबल बताती है उस समय पृथ्वी बेढोल सुनसान पड़ी थी. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. वहां वचन क्या बताता है? வசனம் என்ன சொல்லுது? प्रभु कहता है ஆண்டவர் சொல்கிறார், उजियाला हो. வெளிச்சம் உண்டாக கடவுளே. मेरे प्रिय भाई और बहन, சகோதர சகோதரிகளே, आज मैं आपसे कहने के लिए चाहता हूं, நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன், आपके जीवन में உங்களுடைய வாழ்க்கையிலே जहां सुनसान और बेढोल जैसे बातें दिखाई पड़ती है எங்கே வெறுமையும் ஒண்ணுமில்லாம போல காரியங்கள் और காணப்படுகிறதோ, तीसरा अंधियारा जैसे बातें दिखाई पड़ती है, அதோடு கூட அந்தகாரம் நிறைந்த சூழலாய் காணப்படுகிறதோ, उस जगह में परमेश्वर के वचन आपके लिए सीधा आकर के कुछ बातों को बना सकता है. அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவருடைய வசனம் நேரடியாக வந்து காரியங்களை செய்யக்கூடும். आपके लिए क्या जरूरत है? உங்களுக்கு என்ன தேவை? आप उसी के अनुसार खोजने के लिए कोशिश करेंगे நீங்கள் அதன் அடிப்படையிலே நீங்கள் செல்ல ஆரம்பிங்கள், या उसके अनुसार जो देने वाला व्यक्ति के पास आप जाएंगे. அல்லது அப்படிப்பட்ட காரியங்களை கொடுக்கிறவிடத்திலே நாம் போவதற்கு வாய்ப்பு. लेकिन प्रभु के पास सामर्थ ऐसा है, ஆனால் ஆண்டவரிடத்திலே வல்லமை இப்படியா नहीं இருக்கிறது. नहीं नहीं नहीं, அப்படி அல்ல. उजियाला कहां से आया मुझे मालूम नहीं. அந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்தது எனக்கு தெரியாது. इस वचन में आप कहीं नहीं पा सकते हैं उजियाला कहां से आया. இந்த வசனத்திலே நீங்கள் பார்க்க முடியாது வெளிச்சம் எங்க இருந்து வந்துச்சு. लेकिन एक ही बात, ஆனால் ஒரே ஒரு காரியம், वचन बोला गया वहां उजियाला हो गया. வசனம் அங்கே சொல்லப்பட்டது, வெளிச்சம் வந்துவிட்டது. जहां कुछ बातें है ही नहीं आपके जीवन में, எங்கே ஒரு காரியங்களும் புலப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையில் या मैं இருக்கிறது. इस प्रकार रखने के लिए चाहता हूं, நான் இப்படியாய் சொல்ல कुछ விரும்புகிறேன், बातें दिखाई नहीं पड़ रहा है, அங்கே ஒண்ணுமே பார்க்கறதுக்கு தெரியல. या मैं इस प्रकार कहने के लिए चाहता हूं, நான் இப்படியாய் சொல்ல விரும்புகிறேன், लगता है ये अनहोना है, அது அப்படியாய் தெரிகிறது, இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, लगता है ये संभव नहीं है. இது நடப்பதற்கு எந்தவித வாய்ப்புமே இல்லை. यहां उजियाला होने का संभव दिखाई नहीं पड़ता है. இங்கே வெளிச்சம் உண்டாவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. वहां परमेश्वर की बातें अपने कार्य करके छोड़ता. அங்கே ஆண்டவருடைய அந்த வார்த்தையானது அங்கே காரியங்களை செய்கிறது. क्या आप उस प्रकार का चिंता के साथ आज आके बैठे हैं, இன்றைக்கு இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட கவலையோடு கூட வந்திருக்கிறீர்களா? या भविष्य के बारे में कुछ बातों को लेकर के आप यहाँ बैठे? வரும் நாட்களுக்குரிய சில காரியங்களை நீங்கள் மனதிலே வைத்தவர்களாய் கவலையோடு या உட்கார்ந்திருக்கிறீர்களா? अपने बच्चों के प्रति कुछ बातों को भविष्य की चिंता के रूप में आकर के आप बैठे हैं? உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தோடு சம்பந்தப்பட்ட சில காரியங்களை குறித்த கவலையோடு வந்திருக்கிறீர்களா? मैं आपको कहने के लिए चाहता हूँ, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ये वचन में ऐसे सामर्थ है, இந்த வசனத்திலே அவ்வளவா வல்லமை உண்டு. it can create new thing from nothing. जहां कुछ नहीं है वहां से नई बातों को वो बना सकता है. It can create new thing from nothing. जहां कुछ नहीं है वहां से वचन बहुत कुछ बातों को बना सकता है. एक नई चीज को, नई बात को, जहां कुछ भी है ही नहीं है उसमें से वचन बना सकता है. இந்த ஆண்டவருடைய வசனமானது எங்கே ஒண்ணுமே இல்லையோ அங்கே புதிதாய் காரியங்களை செய்யக்கூடியது. दूसरा, இரண்டாவது, मैं 4 घटना को जल्दी जल्दी बता के प्रार्थना में ले जाने के लिए चाहता हूं. 4 காரியங்களை வேக வேகமாய் சொல்லி நான் ஜெபத்திலே நடத்த सबसे விரும்புகிறேன். पहले आपके लिए कुछ भी नजरों में दिखाई नहीं पड़ रहा है, உங்கள் முதலாவதாக உங்களுடைய கண்களுக்கு எதுவுமே தெரியல, कुछ भी दिखाई नहीं पड़ रहा है, எதுவுமே தெரியல. वहां वचन कुछ नई बात को लाने का ताकत रखता. அங்க வசனம் புதிய காரியங்களை கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளது. दूसरा, இரண்டாவது, मूसा यहोशू की बातों को मैं थोड़ा सा बताने के लिए चाहता हूं. மோசே யோசுவாவின் காரியங்களை கொஞ்சம் உங்கள் மத்தியில வைக்க ये விரும்புகிறேன். वचन क्या कर सकता है? இந்த வசனம் என்ன செய்யக்கூடும்? मूसा, हम जानते हैं उसका 120 उम्र में आंखों में धुंधलापन थी, धुंधलापन नहीं थी, वो अच्छा से देख पाया. 120 வயது ஆன பிற்பாடும் மோசேயினுடைய கண்கள் இருளடையவில்லை. वो देख पाया, अच्छा से देख पाया, நல்லா அவராலே பார்க்க முடிந்தது. अच्छा से लोगों को चला के अगुवाई करते ले आया. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜனங்களை நன்றாக நடத்தி அவராலே கொண்டு போக முடிந்தது. 40 वर्ष तक वो अपने मिस्र देश में रहा. 40 ஆண்டுகள் அவர் எகிப்திலே இருந்தார். 40 वर्ष फिर वहां भागा, फिर वहां जंगलों में या अपने ससुर के घर में, फिर वहां शादी होके सारी बातें वहां बिताया. அடுத்த 40 ஆண்டுகள் அவர் வனாந்தரத்திலேயும் மாமனாருடைய வீட்டிலேயும் அவர் இப்படியாக இருந்தார்.
फिर उसका उम्र 80 हुआ, எப்பொழுது அவருடைய வயது 80 ஆகியதோ उसकी सेवकाई शुरू हो रही है। அப்பொழுது அவருடைய ஊழியம் ஆரம்பிக்குது. हमारी सेवकाई 80 उम्र में रिटायरमेंट हो जाता है। நம்ம ஊழியங்கள் காரியங்கள் எல்லாம் 80 வயசுல எல்லாமே முடிஞ்சு போயிடும். 80 उम्र नहीं, 80 उम्र में तो चले जाएंगे ऊपर, लेकिन उसके पहले ही रिटायरमेंट हो जाता है। 80 வருஷத்துல தான் மேலேயே போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா அதுக்கு முன்பதாகவே ரிட்டையர்ட் ஆயிரும். मैं थोड़ा सा आज अध्ययन करते करते उस बात को मन में रखा, 80 उम्र में सेवा को शुरू करने वाला मूसा रहा। இந்த மோசே 80 வயதிலே ஊழியத்தை ஆரம்பிக்கிறவராய் இருந்தார். क्योंकि बाइबल बताती है வேதம் சொல்லுகிறது, जब वो फिरौन के सामने पहली बार खड़ा है तो उसका उम्र 80। எப்பொழுது பார்வோனுக்கு முன்பதாக மறுபடியும் வந்து நின்றாரோ அப்பொழுது அவருடைய வயது 80. झाड़ियों के बीच में प्रभु ने दर्शन दिया, And फिर उसको भेजा और वहां फिरौन के सामने खड़ा है, अभी सेवकाई शुरू कर रहा है, उसका उम्र 80। முட்செடியிலே ஆண்டவர் தரிசனமாகிறார், பார்வோனிடத்தில் அனுப்புகிறார். அப்பொழுது பார்வோனிடத்திலே மோசே நிற்கும் பொழுது அவருடைய வயது 80. तब तक शादी हो गई और बच्चे भी हो गए, सारी बातें हो गई, उसका उम्र भी है 80 उम्र, मतलब आजकल के उम्र के साथ तुलना करने लायक उम्र है। இப்பொழுது இருக்கிற வயதோடு கூட நாம் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய வயதுதான். उतना दूर में नहीं है, 120 में तो उसकी मृत्यु हुई हो गई है। 120 வயதுல அவர் மரித்தே போய்விட்டார். मैं एक बात को आपको यहाँ कहने के लिए चाहता हूँ, நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். कभी कभी कोई बोलते हैं बचपन से ही मैं बुलाहट को पा करके सेवकाई में चले आया करके। சில நேரங்களிலே சிலர் இப்படியாய் சொல்லுகிறோம், நான் சின்ன வயசுலே ஆண்டோடைய அழைப்பை நான் பெற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு வந்தேன். लेकिन ये मूसा हमारे लिए उत्साह दिला रहा है। இந்த மோசே நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறார். बुलाहट पाने के लिए उम्र एक सीमा नहीं है। ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு வயது ஒரு வரம்பல்ல. कुछ साल के बाद, शादी होने के बाद प्रभु आपसे सीधा बातें करके आपकी सेवकाई में बड़ी इस्तेमाल कर सकता है, ये मेरा विश्वास है। உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பிற்பாடும் கூட ஆண்டவர் ஊழியத்திற்கென்று பிரத்யேகமான அழைப்பை உங்களுக்கு கொடுத்து உங்களை உபயோகப்படுத்த கூடும். आपके उम्र या आपके जो कमजोरी उम्र के चलते वो प्रभु के लिए एक रोक नहीं है सेवकाई को शुरू करने के लिए, इस्तेमाल करने के लिए। உங்களுடைய வயது ஒரு நாளும் தேவனுக்கு உங்களை ஊழியத்தில் உபயோகப்படுத்துவதற்கு ஒரு தடையல்ல. अभी इतनी बड़ी सेवक जब चले आ रहा, उसका जीवन का अंत होने जा रहा है। இப்பொழுது இவ்வளவு பெரிய அந்த ஊழியக்காரருடைய வாழ்வினுடைய முடிவு அங்கே நடைபெற போகிறது. सब कोई आशा टूटने पर है। எல்லாருடைய எண்ணங்களும் அல்லது நம்பிக்கையும் அங்கே முடிந்து போகிற ஒரு சூழ்நிலை. क्योंकि सबकी आंखें मूसा की ओर थी, सबकी नजर मूसा की ओर थी। எல்லாருடைய கண்களும் மோசேக்கு மேலாக இருக்கிறது. अभी मैं आपका वचन का महत्व को बताने के लिए चाहता हूँ। இப்பொழுது ஆண்டவருடைய வசனத்தின் மகத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். वो एक व्यक्ति को वायदा के रूप दे करके उसको अगुवाई करने का ताकत रखने वाला वचन है। அங்கே அவருடைய வசனமானது ஒரு மனிதனை ஊழியத்திலே மற்றவர்களை வழிநடத்துவதற்கு அது போதுமானது. It can lead, the word can lead a person in the ministerial life. उनके किसी व्यक्ति को परमेश्वर का वचन उनके सेवकाई में अगुवाई कर सकती है. अगर मैं सेवकाई में रहता हूँ, ஒருவேளை நான் ஊழியத்தில் இருப்பேனேயானால் कोई भी वचन मेरे पकड़ के लिए नहीं है तो सेवकाई अधूरी हो सकती है। எந்த வசனத்தின் மேலேயும் ஒரு பிடிப்போ அல்லது வசனத்தினுடைய காரியங்களோ எனக்கு இல்ல அப்படின்னா நான் ஊழியத்திலே நான் ஒரு குறைவுள்ளவனாய் मैं காணப்படுவேன். यहोशू के जीवन में से उसको दिखाने के लिए चाहता நான் हूँ। யோசுவாவினுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். यहोशू की किताब யோசுவாவின் புஸ்தகம் पहला अध्याय। முதலாவது அதிகாரம். यहोशू को भी मालूम नहीं है कि मैं ही इस्तेमाल किया जाने वाला हूँ। யோசுவாவும் இதை அறிந்திருக்கவில்லை, நான் வரும் நாட்களிலே உபயோகப்படுத்தப்பட போகிறேன். भले मूसा के हाथ उसके ऊपर रखा गया और प्रार्थना किया गया, सारी बातें हुई, लेकिन यहाँ पर अचानक यहोशू को परमेश्वर पकड़ता है। மோசே யோசுவாவின் மேலே கைகளை வைத்து காரியங்களை எல்லாம் செய்தது உண்மைதான். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் யோசுவாவினிடத்திலே பேசுகிறார். पांचवा पहला अध्याय 5, 6, 7, अगर 8 वचन को पढ़ेंगे, वहां परमेश्वर वचन को वायदा के रूप में उनके पास विदा करता है। யோசுவாவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களை ஒருவேளை நான் வாசிப்போமே ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக இந்த வசனங்களை கொடுக்கிறார். उसका 5वां वचन को केवल पढ़ेंगे। 5வது வசனத்தை வாசிக்கலாம்.
तेरे जीवन भर कोई तेरे सामने ठहर ना सकेगा। जैसे मैं मूसा के संग रहा वैसे ही तेरे संग भी रहूंगा, और ना तो मैं तुझे धोखा दूंगा और ना तुझको छोड़ूंगा। நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. सबसे पहले वचन हमारे जीवन में कुछ नई बातों को बना सकता है जहां कुछ भी दिखाई नहीं पड़ता। முதலாவதாக நான் உங்களுக்கு சொன்னேன், வசனம் நம்முடைய வாழ்க்கையில எங்கே எதுவுமே இல்லையோ அங்கே புதிய காரியங்களை உண்டு பண்ண முடியும். अभी दूसरा, இரண்டாவதாக ये वचन हमारी सेवकाई में अगुवाई कर सकता है। நம்முடைய ஊழியத்திலே இந்த வசனம் நம்மை நடத்தக்கூடும். आप वचन को थामे रहे, ஒருவேளை நீங்க வசனத்தை பற்றிக் या கொள்வீர்களா, वचन को प्राप्त करने के विचार में रहे, ஒருவேளை இந்த வசனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணத்தில் இருப்பீர்களானா, आपको ये वचन सेवकाई में ले जा सकता है। இந்த வசனம் உங்களை உங்களுடைய ஊழியத்திலே நடத்தக்கூடும். मैं जब प्रभु में आया, எப்பொழுது நான் ஆண்டவரிடத்திலே வந்தனோ, मेरे हाथ में एक अगुवा बाइबल को दिए। என்னுடைய கரங்களிலே ஒரு தலைவர் ஒரு பைபிளை கொடுத்தார். ये 1992 की बात है, இது 1992ஆம் ஆண்டினுடைய காரியம். और वो इतनी छोटी सी तमिल बाइबल, மிகவும் இந்த சின்ன சைஸ்ல இருக்கிற தமிழ் பைபிள். वो तमिल बाइबल को मैं अच्छा से रखता हूँ, भले उसके अंदर का पन्ना का कलर भी बदल गया, उतना पुराना हो गया। அந்த பைபிளுடைய உள்ள பக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் நிறம் மாறிடுச்சு, கலர் மாறிடுச்சு. लेकिन उस बाइबल में मैं डेट लिख के वचन के बगल में मैं लिखा करता था, डेट डाल के। அந்த பைபிளினுடைய வசனங்களிலே டேட்டை தேதி போட்டு போட்டு நான் காரியங்களை எழுதி கொண்டிருந்தேன். वो वचन अभी उस बाइबल को खोल के पढ़ने की जरूरत नहीं है, क्योंकि वो वचन जो है बातचीत जो किया शुरू में, अभी भी मेरे मन में वो वचन याद है। அந்த பைபிளை நான் திறந்து வாசிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏனென்றால் எந்தெந்த காலகட்டங்களில் ஆண்டவர் பேசினாரோ நான் எழுதி இருக்கிறேன்னு எல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. कई वचन जो है उसके बगल में अच्छा सुंदर ढंग से रेड कलर पेन से या पेंसिल से उस डेट को लिख कर रखा हूं कि किसी दास के द्वारा या किसी व्यक्ति के द्वारा या डायरेक्ट प्रभु मुझसे बातचीत किया इस वचन के द्वारा, उसको मैं डेट के रूप में लिख कर रखा हूं। எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் நேரடியாகவோ அல்லது தேவனுடைய தாசர்கள் மூலமாகவோ என்னிடத்துல பேசினாரோ எல்லா இடங்களிலும் வசனத்தை போட்டு நான் எழுதி வைத்திருக்கிறேன். 1992 में मैं उद्धार पाया, 1992 நான் ரட்சிக்கப்பட்டேன். तो उसके बाद एक सप्ताह में या कुछ सप्ताह में वो अगुवा मुझे जो अगुवाई किया वो मेरे हाथ में उस बाइबल को धराए। ஒரு வாரம் 2 வாரம் கழித்து யார் என்ன இயேசுவிடத்தில் வழி நடத்தினார்களோ அந்த தலைவர் என்னுடைய கையில இந்த பைபிளை கொடுத்தார். मैं सीधा एमएससी पढ़ने के लिए एमएससी में प्रवेश किया। நான் எம்எஸ்சி படிப்பிற்காக நான் காலேஜுக்கு போனேன். बीएससी एमएससी के आसमान और जमीन का अंतर पड़ गया किताब में। பிஎஸ்சிக்கும் எம்எஸ்சிக்கும் இடையில அந்த புத்தகங்களுடைய வித்தியாசமானது பூமிக்கும் ஆகாயத்துக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை इतनी मोटी मोटी किताब मेरे टेबल में रखा करते थे। பெரிய பெரிய தடிமனான புத்தகங்கள் வைக்கப்பட்டது. लेकिन आपको मालूम होना चाहिए कि जैसे मैं उधार पाया मोटी किताब भी मेरे पास चली आई, वो एमएससी वाली। நான் ரட்சிக்கப்பட்ட உடனே இருக்கிறதுலே பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் என் முன்பதாக வந்துச்சு. लेकिन मैं ज्यादा से ज्यादा उस बाइबल को पढ़ने के लिए समय देता था, जो उसके द्वारा मुझे दिया गया उस टेबल में रखा करता था। நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு என்னை வழிநடத்தருடைய கையிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வேதத்தை அதிகமாய் நான் வாசித்தேன். डेट लिखता था, जिस वचन प्रभु मेरे लिए दे रहा है वो मुझे अगुवाई कर सकता है, उस विचार से। எந்த வசனத்தை ஆண்டவர் பேசுகிறாரோ, எதை கொண்டு ஆண்டவரை வழிநடத்த விரும்புகிறாரோ அதெல்லாம் நான் டேட் போட்டு எழுதி வச்சேன். यहाँ आने के बाद मैं यहाँ 1997 में जब कन्वेंशन हो रहा था, मुझे यहाँ आकर के बपतिस्मा पाने के लिए प्रभु उसके विचार में था, इसलिए मैं यहाँ आके पानी का बपतिस्मा मैं लिया। 1997ஆம் ஆண்டு நான் பீகாருக்கு வந்தேன், கன்வென்ஷன் நடந்தது. அங்கே நான் தண்ணீரினாலே மூழ்கி ஞானஸ்நானம். वहाँ एक लीडर जब मेरे सिर पर हाथ रखे इसी सोन रिवर में, जब मुझे पानी का बपतिस्मा दे रहे थे इसी सोन रिवर में, இந்த சோன் நதியில எனக்கு இந்த முழுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்த அந்த ஊழியர்,
उन्होंने एक वचन अपना मुख से कहा, அவருடைய வாயில வந்து இந்த வசனத்தை சொன்னாரு. वो वचन अभी भी मेरे मन में याद है, उसमें उसको मैं बाइबल में लिख कर रखा। அந்த வசனத்தையும் நான் எழுதி வச்சிருக்கேன், அது இப்பொழுதும் எனக்கு ஞாபகம் இருக்கு. मेरे जीवन में ये बातें अगुवाई करते हुए मैं देखता हूँ। இந்த வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை நடத்தி கொண்டே வருவதை நான் मेरे பார்க்கிறேன். प्रियो, எனக்கு अरुமையானவர்களே, ये वचन की सामर्थ ऐसी है कि वचन आपको सेवकाई में अगुवाई करने की ताकत रखती है। இந்த வசனத்திலே அவ்வளவாய் வல்லமை உண்டு, இந்த ஊழியத்திலே உங்களை நடத்தி கொண்டு போக முடியும். ना केवल सेवकाई में, आपके जीवन में आप विश्वासी हो सकते हैं। ஒருவேளை நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலும் இது உங்களை நடத்த முடியும். आपके जीवन में ये वचन आपको लिए चल सकता है। உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வசனம் தொடர்ச்சியாக உங்களை நடத்தி கொண்டே போக முடியும். अगर उसी पहला अध्याय में आप पढ़ेंगे, இந்த முதலாவது அதிகாரத்தை ஒருவேளை வாசிப்போமேயானால், उस 8वां 9वां वचन में प्रभु बातें करने के बाद 10वां वचन में यह शुरू होता है, यहोशू लोगों से कहने लगा। இங்கே தொடர்ச்சியாக 6, 7, 8, 9 வசனங்களை தாண்டி 10வது வசனத்துக்கு வரும் பொழுது அங்கே யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி என்னங்க ஆரம்பிக்கிறது. उसके अंदर हिम्मत कैसे आया? இந்த பலன் அவருக்குள்ள எப்படி வந்துச்சு? इतने लाख लोगों को चलाने के लिए मैं मुझसे हो सकता है करके हिम्मत कैसे आया? இவ்வளவு லட்ச லட்சமான ஜனங்களை வழிநடத்தக்கூடியதாக காரியம் என்னால முடியும் என்கிற அந்த பலன், அந்த தைரியம் எப்படி வந்துச்சு? प्रभु का वचन उसके दिल में कार्य किया, ஆண்டவருடைய வசனம் அவருடைய இருதயத்தில் வேலை செய்தது. वायदा के रूप में उसके मन में कार्य किया। வாக்குத்தத்தமாக அவருடைய இருதயத்தில் வேலை செய்தது. चाहे संकट के समय क्यों न हो, நெருக்கமான போராட்டம் நிறைந்த நாட்களிலாக या இருக்கட்டும், परेशानी के समय क्यों न हो, அல்லது ரொம்ப தொந்தரவுகள் நிறைந்த நாட்களா या இருந்தாலும், अगुवाई प्राप्त करने के लिए जहां क्रॉस रोड में आप रहते हैं, நீங்கள் எங்கே எங்கேயும் திரும்ப முடியாத ஒரு நார்ச்சந்தியில வந்து நிற்கிறீர்கள், वहां वचन आपके दिल में कार्य कर सकते, ले जा सकता है। அந்த வசனம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே உங்களை நடத்தக்கூடும். तीसरी बात, மூன்றாவதாக, ये वचन இந்த வசனம் आपके दिल में உங்களுடைய विश्वास का क्रिया कर सकता। விசுவாசத்தின் கிரியையை நடப்பிக்க It முடியும். can put faith in your heart. ये वचन आपके दिल में विश्वास को ले आ सकता है. बिल्कुल अविश्वास है, अंदर कुछ भी है ही नहीं, एकदम मरा हुआ हालत में है। அங்க உள்ளே ஒண்ணுமே இல்ல, ஒரு மரித்த நிலைமையில இருக்கலாம். आप मरियम को देखिए, நீங்கள் ஒருவேளை மரியாளை எடுத்துக்கொள்வீர்களானால், मरियम लूका रचित सुसमाचार पहला अध्याय में லூக்கா முதலாவது அதிகாரம், हम अच्छी तरह जानते हैं, उसकी सारी कहानी को हम अच्छी तरह जानते हैं, அந்த அவருடைய அந்த கதையை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். लेकिन 38 वचन में मरियम कहती है, 38வது வசனத்திலே மரியாள் சொல்லுகிறாள். लूका पहला अध्याय 38 वचन में, லூக்கா முதலாவது அதிகாரம் அதனுடைய 38வது வசனம், मैं तेरी दासी हूं, जैसे तेरे वचन है उसके अनुसार होवे। அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுள். यही मरियम कहती थी। இதே மரியாள் சொல்லி இருந்தாள். 34वां वचन में, 34வது வசனம், ये कैसे होगा, இது எப்படி ஆகும்? उसके अंदर शक है, அவளுக்குள்ளே விசுவாசத்துக்கு மேலாக சந்தேகம் இருந்தது. उसके अंदर कई प्रकार की बातें हैं, विश्वास नहीं कर सकती थी। அவளுக்குள்ளே இருந்த பலவிதமான காரியங்கள் அவளை விசுவாசிக்க கூடாதவளாகி मैं விட்டது. पुरुष को नहीं जानती हूँ, நான் புருஷனை அறியாதவள், ये कैसे संभव है? இது எப்படி நடக்கும்? लेकिन वहां स्वर्गदूत वचन को बताता है, அங்கே தேவதூதன் மூலமாக வசனம் சொல்லப்படுகிறது. वचन बताते बताते उसके अंदर विश्वास की बातें जमने के जैसे हो गया। வசனம் சொல்லி 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 அவளுக்குள்ளே விசுவாசம் அங்கே உறுதியாகி விட்டது. क्या आप कहते हैं आज मेरे अंदर विश्वास की कटौती है, எனக்குள்ளே எனக்குள்ளே விசுவாசத்தின் குறைவு என்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. आपके अंदर विश्वास को डालने का ताकत रखता है ये परमेश्वर का वचन। உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை போட இந்த வசனத்தினால முடியும். मैं दूसरा पॉइंट में कहा था, ये वचन आपको सेवकाई में या जीवन भर आपको ले चल सकता है। இந்த வசனமானது உங்களுடைய ஊழியத்திலே அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் பிரயாணத்திலே உங்களை தொடர்ச்சியாக நடத்த முடியும். ये वचन आपको अगुवाई कर सकता है, இந்த வசனமானது உங்களை ஊழியத்திலே உங்களை வழி நடத்த முடியும். प्रतिदिन आपको जबरदस्त करके खींच के ले जा सकता है। ஒவ்வொரு நாளும் உங்களை உங்களை மிகவும் வலுவாக உங்களை நடத்த முடியும். और यहाँ हम देखते हैं, இங்கே நாம் பார்க்கிறோம், it can put faith in the hearts. आपके दिल में, आपके हृदय में ये वचन विश्वास को ले आ सकता है. चाहे सेवक के द्वारा कहा हुआ वचन क्यों न हो, ஒருவேளை ஊழியர்களின் மூலமாக சொல்லப்பட்ட வசனங்களா இருக்கலாம். प्रेरितों के काम में एक घटना है, அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே ஒரு சம்பவம், 14 अध्याय, 14வது அதிகாரம், प्रेरितों के काम 14 अध्याय, 14வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். वहां 8 वचन से अगर आप पढ़ेंगे,
ஒருவேளை 8வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமேயானால் वहां लुस्त्रा शहर में जो बातें हुई उसके बारे में वचन लिखा गया है। லிஸ்ராவிலே அங்கே நடந்த ஒரு சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. वहां जन्म से ही एक लंगड़ा व्यक्ति, இங்கே பிறவியிலிருந்தே சப்பானியா இருக்கிற ஒரு மனிதன், वो एक छोटा बालक नहीं है, அவன் ஒரு சின்ன குழந்தை அல்ல, वो बिल्कुल उसके जीवन में आशा टूट गई, முழுவதுமாக அவருடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கையே சிதைந்து போயிருந்த நேரம், खत्म हो गया, எல்லாமே முடிஞ்சு போச்சு. वो चल नहीं सकेगा, அவர் நடப்பதற்கு வாய்ப்பு இல்ல. वो तो एकदम दोनों पैर का लंगड़ा समझिएगा। அவர் 2 கால்களும் அங்கே முடமாக்கப்பட்டிருந்த சப்பானி. वहां वचन बहुत बड़ा कार्य करके उसके जीवन में चंगाई को लाया। அங்கே ஆண்டவருடைய வசனம் மிகப்பெரிய காரியங்களை செய்து அங்கே அற்புதத்தை கொண்டு வந்தது. विश्वास को उसके मन में डाला, அவருடைய வாழ்விலே இருதயத்திலே விசுவாசத்தை கொண்டு வந்தது. उसको पढ़ने के लिए 10वां वचन में, सॉरी 9वां वचन में लिखा है, 9வது வசனத்துல பார்க்கிறோம், पौलुस उसकी ओर जब ताकने लगा, पौलुस ने देखा कि उसके अंदर उद्धार होने लायक विश्वास है। பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. विश्वास ये वचन के द्वारा आता है। இந்த விசுவாசம் வசனத்தின் மூலமாக வருகிறது. एक वचन को आप जानते होंगे, उस वचन मेरे याद में है, अभी उस वचन को मैं आपको बताने के लिए चाहता ஒரு हूँ। வசனம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த வசனம் रोमियो 10वां अध्याय ரோமர் 10வது அதிகாரம் 17 वचन, 17வது வசனம். रोमियो 10 का 17, ரோமர் 10வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் पढ़ेंगे। अतः विश्वास सुनने से और सुनाने मसीह के वचन से होता है। हाँ, मैं इसको थोड़ा विस्तार से बताने के लिए चाहता, थोड़ा सा अर्थ बता के, विश्वास सुनने से, वचन को सुनने से हमारे दिल में आता है। இந்த விசுவாசம் வசனத்தை கேட்கிறதுனாலே நம்முடைய வாழ்விலே இருதயத்திலே வருகிறது. अगर आपके दिल में विश्वास बिना अगर तड़पते हैं, ஒருவேளை உங்களுடைய இருதயத்திலே உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை தடுமாறுவீர்களா, एक कदम आगे अगर नहीं रख पाते हैं, ஒரு அடி கூட முன்பதாக வைக்க முடியாத நிலை, ये वचन आपके दिल में विश्वास को डाल सकता है। இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை கொண்டு வர முடியும். और आखिरी में கடைசியாக एक सुंदर घटना को बता करके बाइबल में से मैं अंत करने के लिए चाहता हूँ। ஒரு வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். यीशु मसीह का जीवन की जो घटना है, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின் சம்பவம். मनुष्य ना केवल रोटी से लेकिन परमेश्वर के मुख से निकलने वाले वचन से जीवित रहेगा। மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். मत्ती रचित सुसमाचार उसका 4 अध्याय, மத்தேயு அதனுடைய 4வது அதிகாரம், मत्ती रचित सुसमाचार उसका 4 अध्याय में उस वचन है, उस वचन को हम थोड़ा सा देखेंगे। मत्ती उसका 4 अध्याय, மத்தேயு 4வது அதிகாரம் 4 वचन में यह वचन पाया जाता है, 4வது வசனத்திலே இது எழுதப்பட்டிருக்கிறது. मनुष्य ना केवल रोटी से परंतु परमेश्वर के मुख से निकलने वाले शब्द वचन से जीवित रहेगा। மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். मैं यहाँ 2 बात को कहने के लिए चाहता हूँ। 2 காரியங்களை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். ये वचन क्या कर सकता है? இந்த வசனம் என்ன செய்யும்? एक है, ஒன்று हमारे शरीर में ताकत दे सकता। நம்முடைய சரீரத்திலே வல்லமை கொடுக்க முடியும். शायद थोड़ा सा इसमें आपको समझने में दिक्कत होगा, இதுல கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு கஷ்டப்படலாம். लेकिन इस घटना को अगर आप पढ़िएगा, இந்த சம்பவத்தை ஒருவேளை வாசிப்பீர்களானால் वो रोटी के साथ तुलना किया गया है, இந்த வசனமானது जो அப்பத்தோடு खाने वाले रोटी के साथ तुलना किया गया है। இங்கே சாப்பிடுகிற அப்பம்। சாப்பிடுகிற அந்த அப்பத்தோடு கூட அங்க இணைக்கப்பட்டிருக்கிறது. प्रभु क्या कहने के लिए चाहता है? ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாரு? शत्रु कहता है, शैतान कहता है, அங்கே பிசாசானவன் சொல்லுகிறான், ये पत्थर को रोटी बना के आप खाइए, आपका शरीर में ताकत आएगा। இந்த கற்களை நீ அப்பங்களாக மாற்றி சாப்பிடு, உனக்கு வேண்டிய வல்லமை கிடைக்கும். आप थोड़ा सा ध्यान दीजिएगा, நீங்க கொஞ்சம் கவனிங்க. शत्रु या संसार का विचार क्या है? அந்த சத்ருனுடைய அல்லது உலகத்தினுடைய எண்ணம் என்ன? वो खाने से जरूर हमारे शरीर में पुष्टि होती है, हम शरीर को बढ़ा सकते हैं। நாம் சாப்பிடுகிறதுனால
நம்முடைய சரீரத்திற்கு பலனும் அதற்குரிய காரியங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். लेकिन आपको मालूम है நான் உங்களுக்கு தெரியும், जो वचन को अध्ययन करने वाले व्यक्ति है வசனத்தை தியானிக்கிற மனுஷன் उसके शरीर में चंगाई भी होती जाती है, அவருடைய சரீரத்திலே சுகம் நடந்து கொண்டே இருக்கும். उसके शरीर में एक एक अंग में वो वचन कार्य कर सकता है. ஒவ்வொரு அவயவங்களிலும் இந்த வசனமானது சுகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். The word of God gives strength to your body. ये वचन आपके जो शरीर के हर एक अंगों में सामर्थ्य को दे सकता है. इसलिए भजन संहिता में भी ये एक वचन लिखा गया है. इसलिए எனவே சங்கீதங்கள் புத்தகத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். भजन संहिता 107 अध्याय 107 107வது சங்கீதம் उसका 20 वचन 20வது வசனம் पढ़ेंगे हिंदी में. भजन संहिता 107 उसका 20वां वचन. 107வது சங்கீதம் 20வது வசனம். वह अपने वचन के द्वारा उनको चंगा करता और जिस गड्ढे में वे पड़े हैं उससे निकालता है. यहाँ एक और बात भी जोड़ी गई है. இங்கே இன்னொரு காரியம் இணைக்கப்பட்டிருக்கிறது. प्रभु का वचन हमें बचाने की ताकत रखता है. ஆண்டவருடைய வசனம் நம்மை தப்புவிக்க போதுமானதா आप இருக்கிறது. वचन को बलिबांधी अध्ययन करने वाले रहेंगे तो ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் தெளிவாய் தியானிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் कई आफती दुर्घटना से बचने का संभावना है. அநேக விதமான ஆபத்துக்களில் இருந்தும் அநேக விதமான விபத்துகளில் இருந்தும் நீங்கள் தப்புவிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு. क्योंकि वचन यही बताता है कि नाश होने से उन्हें बचाता है और उनको चंगाई करता है. ये वचन இங்கே அவர்களை இங்கே அழிவுக்கு விலக்கி குணமாக்குகிற காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. प्रभु के नाम की महिमा होने पाए. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. और उसी मत्ती 4:4 के अनुसार उस 4 के घटना के अनुसार एक और बात भी वहां साबुत है. மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்தின் அந்த காரியங்களின் அடிப்படையில் இன்னொரு காரியம் இணைக்கப்பட்டிருக்கிறது. जब शत्रु टेम्प्ट करने के लिए आता है, எப்பொழுது சத்ரு சோதிக்க வருகிறாரோ, जब शैतान हमें परीक्षा में डालने के लिए आता है, எப்பொழுது பிசாசானவன் நம்மை சோதிக்கும்படி வருகிறானோ, ये वचन हमें बचा सकता है. இந்த வசனம் நம்மை காத்துக்கொள்ள ये முடியும். वचन हमें चंगाई दे सकता. இந்த வசனம் நமக்கு சுகத்தை தர முடியும். शायद यहाँ कुछ लोग होंगे कई दिन से बीमार. இந்த இடத்துல अनेक நாட்களாய் வியாதியோடு கூட இருக்கிறவர்கள் இருக்கலாம். शायद हो सकते हैं. ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். लेकिन आज आप प्रार्थना करें, இன்றைக்கு நீங்கள் ஜெபிங்கள். या घर में जाके प्रार्थना करें, நீங்க வீட்டுல போய் ஜெபிங்க. हे प्रभु, ஆண்டவரே, तेरे वचन உம்முடைய வசனம் मेरे शरीर में என்னுடைய சரீரத்துல चंगाई को ला सकता है. அங்கே சுகத்தை கொண்டு வர முடியும். मैं वचन के अनुसार आपको बोलने के लिए चाहता நான் हूँ, வசனத்தின் அடிப்படையிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். आपके शरीर में भले चंगाई को आप महसूस कर सकते हैं. உங்களுடைய சரீரத்திலே நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் உங்களால் உணர முடியும். आइए हम अपनी आंखों को बंद करें.